24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நதியா கொல்லப்பட்ட ராத்திரி அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2007 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ட்ரெயின்ல ஒரே நாள் 3 பேர் கொலை செய்யப்படுறாங்க. ரேக் அப்படிங்கிற ரயில்வே தீவிரவாத ஒழிப்பு டீமை சேர்ந்த ஹீரோ இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு. இறந்து போன அந்த 3 பொண்ணுங்க யாரு, அவங்கள கொன்னது ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆட்களா, ஹீரோ ஒவ்வொரு ஸ்டெப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது பல உண்மைகள் வெளியே வருது. ஹீரோ அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. இப்ப டிடிஆர் அதே ட்ரெயின்ல இருக்கிற டிவிஷனல் மேனேஜருக்கு கால் பண்றாரு. சார், ட்ரெயின்ல ஒரு தீவிரவாதி ஏறிட்டான், வெடிகுண்டெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்கான், எப்படியாவது வந்து காப்பாத்துங்கன்னு மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு இவரு அதிர்ச்சி ஆகி உடனே ரயில்வே எஸ்பிக்கு கால் பண்றாரு. இப்ப எஸ்பியும் என்ன சொல்றாருன்னா, உடனே அங்க வர முடியாது, அதுக்கான ஃபோர்ஸும் இப்ப இல்லைன்னு மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு டிவிஷனல் மேனேஜரும் டென்ஷன் ஆகி, நீ எல்லாம் என்ன போலீஸ் வேஸ்ட்னு மாதிரி சொல்லி திட்டுறாரு. இந்த மாதிரி தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக ரேக் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்காங்க. அதுக்கு ஹெட்டா ஹீரோ தான் இருப்பாரு. இப்ப அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. ஹீரோட டீமும் அங்க வந்து ஓடுற ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அங்க வந்து அந்த தீவிரவாதியோட சண்டை போட்டு அவனோட கதையை முடிக்கிறாரு. அடுத்த சீன்ல டிவிஷனல் மேனேஜரும் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஹீரோட டீம் தான் வந்து மக்களை காப்பாத்தினாங்க, அந்த எஸ்பி எதுவுமே பண்ணலன்னு மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இவரும் வெளியே வராரு. இப்ப எஸ்பியும் இவர்கிட்ட என்னை பத்தி ரொம்ப ஓவரா பேசுற, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் மாதிரி ரொம்ப கோவமா பேசுறாரு. பதிலுக்கு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உனக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்குல்ல, அதான் சௌபர்ணிகா எக்ஸ்பிரஸ்ல 3 கொலை நடந்துச்சுல, அதை ரேக் டீம் தான் விசாரிக்க போறாங்க, கண்டிப்பா நீ மாட்டுவேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீம் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ரயில்வேஸ்ல முடிக்காம இருக்கிற கேஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா 4 மாசத்துக்கு முன்னாடி சௌபர்ணிகா எக்ஸ்பிரஸ்ல 3 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த கேஸை தான் ஹீரோட டீம் விசாரிக்க போறாங்க. இப்ப இவங்களும் ஒரு நபரை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வராங்க. இவர் யாருன்னா, கொலை நடந்த அன்னைக்கு சௌபர்ணிகா எக்ஸ்பிரஸ்ல அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்ல அட்டெண்டரா வேலை பார்த்தவர் தான் இவரு. இப்ப இவங்களும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மாதிரி கேட்கறாங்க. இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப டிடிஆரும் டிக்கெட் செக் பண்றதுக்காக உள்ள போறாரு. அங்க துளசிமணின்னு ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்க. என்னம்மா 2 டிக்கெட் போட்டிருக்கு, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க மாதிரி இவரும் கேட்கறாரு. சார், நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், அதனாலதான் 2 சீட்டையும் நானே புக் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு வேற யாரையும் கொண்டு வந்து உட்கார வச்சிடாதீங்கன்னு மாதிரி இவங்களும் டிடிஆருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இப்ப இவரும் வெளியே வரும்போது நதியாங்கிற ஒரு பொண்ணு வராங்க. சார், எனக்கு அந்த சீட்டு செட் ஆகல, வேற சீட்டு மாத்தி தாங்கன்னு மாதிரி கேட்கறாங்க. இல்ல மேடம், எல்லா சீட்டும் புக் ஆயிடுச்சு, நீங்க அங்கேயே போய் உட்காருங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப நதியாவும் இந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க சீட்டு காலியா இருக்கிறத பாக்குறாங்க. இங்க உட்காந்துக்கிறேன்னு மாதிரி கேட்கறாங்க. இல்ல மேடம், அதுவும் புக் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்கன்னு மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுறாரு. இங்க நதியாவை தவிர்த்து இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஒரு நடிகை இருக்காங்க, அதோட அவங்க அப்பா அம்மாவும் இருக்காங்க. அந்த நடிகையோட அம்மாவும் தொணன்னு பேசிக்கிட்டே வராங்க. இதனால கடுப்பான நதியாவும் வெளியே வந்து யாருக்கிட்டயோ போன்ல பேசுறாங்க. அடுத்து இங்க 4 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான். அதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் போல எல்லாரும் கேக் வெட்டி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நடிகையோட அம்மா இங்க வராங்க. மாம்பழம் வெட்டுறதுக்கு கத்தி வேணும் மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் கத்தி எடுத்து அவங்ககிட்ட தராங்க. அடுத்த கேபின்ல ஒரு பையன், அவனோட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அந்த பையனோட பேர் பாலு அப்படிங்கிறது. அவன் மனநிலை சரியில்லாம இருப்பான், அதனால சத்தம் போட்டு கத்திக்கிட்டே வரான். இவங்க பக்கத்துல ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்காங்க. இவங்க பேர் மீனா அப்படிங்கிறது. இவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இப்ப டிடிஆரும் செக் பண்ணிட்டு கிளம்பி போறாரு. அந்த 4 டாக்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அதுல விமல்ங்கிற ஒருத்தர் இருப்பான். இப்ப அவனும் இங்க வந்து மீனா கிட்ட வலியுற மாதிரி பேசுறான். இதனால இவங்களும் கடுப்பாகி விமலை திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இவனும் வெளியே வரும்போது நதியாவை அங்க பாக்குறான். இப்ப டிடிஆர் கிட்ட வந்து அந்த பொண்ணோட நம்பரை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை நல்லா கவனிக்கிறேன்னு மாதிரி சொல்றான். இப்ப டிடிஆர் நதியா கிட்ட வந்து, என்னோட போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு, ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே வீட்டுக்கு கால் பண்ணணும், உங்க போனை தர முடியுமான்னு மாதிரி கேட்கிறாரு. சரின்னு இவங்களும் போனை கொடுத்துட்றாங்க. இப்ப டிடிஆரும் என்ன பண்றாருன்னா, நதியாவோட போன்ல இருந்து விமலோட போனுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறாரு. இப்ப அவனும் ஓகேன்னு மாதிரி சிக்னல் கொடுக்குறான். இப்ப டிடிஆரும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நதியா கிட்ட போனை கொடுத்துறாரு. இப்ப நதியாவும் யாருக்கோ கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசுறாங்க. உன்னை உடனே பார்க்கணும், சீக்கிரமா கிளம்பி வான்னு மாதிரி சொல்றாங்க. அந்த பாலுன்னு ஒரு பையன் இருந்தான்ல, அவனோட அப்பா பாத்ரூம் போறதுக்காக வராரு. அந்த நடிகையை நேருக்கு நேரா பாக்குறாரு. அந்த பொண்ணை ஏற்கனவே இவருக்கு தெரியும் போல. ஐயோ, இந்த ஆளான்னு இவங்களும் பயந்து போய் உள்ள போயிடுறாங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கொலை நடந்துச்சுல, அதை யார் முதல்ல பார்த்தாங்கன்னு மாதிரி ஹீரோவும் இவர்கிட்ட கேட்கிறாரு. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பாலு இருக்கான்ல, நதியாவை கத்தியால குத்திட்டு இருக்கான். இந்த விஷயத்த அந்த லேடி டாக்டரும் பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வாங்கன்னு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் ஓடி வந்து அவன் கையில் இருக்கிற கத்தியை பிடிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நதியாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது செயினை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிப்பாட்டியிருப்பாங்க. இது எந்த இடம்னா மதுக்கரைன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருப்பாங்க.
ஏதாவது சம்பவம் ஆச்சுன்னா கூட ட்ரெயினை மொத்தமா நிப்பாட்ட முடியாதுன்னு நினைச்சு ஏசி கோச்சை மட்டும் தனியா கழட்டி விட்டுட்டு அந்த ட்ரெயின் கிளம்பி போயிருது. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ரயில்வே போலீஸ் எஸ்ஐ ஒருத்தர் இங்க வராரு. முதல்ல இருக்கிற கேபினுக்கு வந்து பார்க்கும்போது அங்க துளசிமணி தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. கதவை திறக்கலான்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள லாக் ஆயிருக்கு. அடுத்த கேபின்ல போய் பார்க்கும்போது பாலு அவங்க உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கான். நான் தான் அந்த பொண்ணை குத்தி கொலை பண்ணேன் மாதிரி அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். 3வது கேபின்ல அந்த லேடி டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க. உன் கூட இருந்த அந்த 3 டாக்டரும் எங்கன்னு மாதிரி எஸ்ஐயும் கேட்கறாரு. சார் அவங்க 3 பேரும் நதியாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. அடுத்த கேபின்ல 3 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ரைட்டர் இருந்திருப்பாரு, அவர் கூட இன்னொரு நபர் இருந்திருப்பாரு. 3வது அந்த மீனா பொண்ணு இங்கதான் வந்து உட்காந்துருப்பாங்க போல. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, அந்த 2 பேர் எங்கன்னு மாதிரி எஸ்ஐயும் கேட்கறாரு. சார் கோயம்புத்தூர்ல வண்டி நிற்கும் போதே அவங்க இறங்கி போயிட்டாங்க மாதிரி இந்த ரைட்டரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல நதியா ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வராங்க. பார்த்தா நதியா மாதிரியே இருக்காங்க. ஆனா இவங்க பேர் நதிரா அப்படிங்கிறது. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் போல. நதியா நதியான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இறந்து போன அந்த 3 பொண்ணுங்களோட போட்டோவை பாக்குறாரு. இவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு மாதிரி தன்னோட டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அந்த 3 பொண்ணுங்க யாருன்னா நதியா, துளசிமணி, அதோட மீனாங்கிற பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. துளசிமணியை பொறுத்த வரைக்கும் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பாலுன்ற பையன் நதியாவை கத்திய வச்சு குத்தி கொலை பண்ணியிருப்பான். அதே மாதிரி அந்த மீனாவும் ட்ரெயின்ல தவறி விழுந்து இறந்து போயிருக்காங்கன்னு மாதிரி ஹீரோவுக்கு தெரிய வருது. மீனாவை பொறுத்த வரைக்கும் 3 அண்ணங்க இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் வந்து இவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மீனா தவறி விழுந்து இறந்து போனாங்களா இல்ல வேற யாராவது தள்ளி விட்டாங்களான்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தாங்களான்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கேட்கிறாரு. சார் அப்படி யாரும் இல்லைன்னு இவங்களும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த மேனேஜரை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வராரு. இவரும் இறந்து போன துளசிமணிக்கு சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. துளசிமணி யாருன்னா இவரோட கொழுந்தியாதான், அதாவது இறந்து போன இவரோட ஒய்ஃபோட தங்கச்சி தான். எதுக்காக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மாதிரி ஹீரோவும் இவர்கிட்ட கேட்கிறாரு. சார் அவ தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவ சந்தோஷமா தான் இருந்தா, அவளை யாரோ கொலை தான் பண்ணிருக்காங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. யார் மேல சந்தேகப்படுறீங்கன்னு மாதிரி ஹீரோவும் இவர்கிட்ட கேட்கிறாரு. சார் எனக்கு என்னமோ அந்த ரயில்வே எஸ்பி மேலதான் சந்தேகமா இருக்கு, எனக்கும் அந்த ஆளுக்கும் செட்டே ஆகாது, என்ன பழிவாங்க தான் என் ஒய்ஃபோட தங்கச்சியை கொலை பண்ணிருக்காங்க மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் இந்த கேஸை விசாரிச்ச எஸ்ஐயை பார்த்து பேசுறாரு. அவரும் தான் வச்சிருந்த எல்லா ஆதாரத்தையும் ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. அதுல இருக்கிற கத்தியை பார்த்து இது எப்படி வந்துச்சுன்னு மாதிரி கேட்கிறாரு. சார் இந்த கத்தியை அந்த டாக்டர்ஸ் தான் வச்சிருந்தாங்க, அந்த நடிகையோட அம்மா தான் மாம்பழம் வெட்டுறதுக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த கத்தியை வச்சுதான் பாலு நதியாவை குத்திருக்கான். அந்த நடிகையும் பாலுன்ற பையனும் காலேஜ் டேத்துல லவ் பண்ணிருக்காங்க போல. ஆனா இந்த நடிகையோட அப்பா அம்மா இவங்க லவ்வுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் பாலு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான். எதேச்சியா அவனோட லவரை பார்த்திருக்கான். ஒரு மாதிரி வெறி வந்து லவரை கொலை பண்ணணும்னு நினைச்சு நதியாவை குத்திருக்கான் மாதிரி சொல்றாரு. இன்னும் கூட அவன் தான் லவரை தான் குத்துனேன் மாதிரி புலம்பிட்டு இருந்தான் மாதிரி சொல்றாரு. அதோட இன்னொரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஒரு பல் கடிச்சிருக்கும். நதியா விழுந்து கிடந்தாங்கல்ல, அந்த இடத்துல இந்த பல் கடிச்சிருக்கும். இது நதியாவோட பல் தான் நினைக்கிறேன் மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் துளசிமணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, கொலைதான் மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட எஸ்ஐயும் அதிர்ச்சி ஆகி என்ன சார் சொல்றீங்க மாதிரி கேட்கிறாரு. அடுத்து டிடிஆர் கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாலு இருந்த இடத்துல தான் மீனா முதல்ல இருந்திருப்பாங்க. இதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணை மாத்தி உட்கார வச்சிருந்தீங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. சார் நான் மாத்தி உட்கார வைக்கல, அந்த பொண்ணை வந்து என்கிட்ட கேட்டா, என்னால இங்க உட்கார முடியல, அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கான், அந்த பக்கம் பார்த்தேன் 4 சீட்ல 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க, என்ன அங்க மாத்தி விடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை தான் அங்க போனாங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஒரு கவரை காமிச்சு இது என்னன்னு தெரியுதான்னு மாதிரி கேட்கிறாரு. வெள்ளை கர்ச்சீஃப் மாதிரி இருக்குன்னு இவரும் சொல்றாரு. இது கர்ச்சீஃப் கிடையாது, ஒரு வெள்ளை சட்டையோட பாக்கெட், அந்த இறந்து போன மீனா கையில கிடைச்சது. அன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டது 2 பேர் தான், ஒன்னு நீங்க, இன்னொன்னு அந்த அட்டெண்டர். அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஒண்ணு விடாம சொல்லுங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இப்ப இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கும் போது யாரோ வெள்ளை சட்டை போட்டுட்டு அந்த கதவு பக்கத்துல நிக்கிறாங்க. இத டிடிஆரும் பார்த்துட்டு யாரு நீங்க, உங்களுக்கு எந்த சீட்டுன்னு மாதிரி கேட்கிறாரு. அந்த வெள்ளை சட்டை போட்ட நபரும் டிக்கெட்டை காமிக்கிறாரு. சார் நீங்க இப்ப ஏறி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஏசி, ஆனா டிக்கெட் 3rd ஏசிக்கு தான் வாங்கிருக்கீங்க மாதிரி சொல்றாரு. ஓகே சார், அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி மாறிக்கிறேன் மாதிரி இவரும் சொல்றாரு. இதுதான் சார் அன்னைக்கு நடந்துச்சுன்னு மாதிரி டிடிஆரும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவன் யாருன்னு கேட்க அவனை பத்தின டீடைல்ஸ இவரும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரயில்வே போலீஸா தான் இருப்பாரு. இப்ப ஹீரோட டீமும் அவரை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அந்த ட்ரெயின்லயே போகலேன்னு மாதிரி இவரும் சொல்லி சமாளிக்கிறாரு. இப்ப ஹீரோட டீமும் நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா உன்னோட கதையை இங்கேயே முடிச்சுட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் மாதிரி சொல்றாங்க. என்ன உண்மையை சொல்றியா இல்ல இங்கேயே சாகுறியான்னு மாதிரி மிரட்டுறாங்க. சார் எனக்கு கொன்னுடாதீங்க, நான் உண்மையை சொல்றேன் மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் எஸ்பியை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வராரு. நீங்களும் அவனும் சேர்ந்துதான் மீனாவை கொலை பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. என்ன சொல்றீங்க, நானே ஒரு எஸ்பி,
நான் ஏன் கொலை பண்ண போறேன் மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியான ஹீரோவும் ஒரு ஆடியோவை பிளே பண்றாரு. அது என்னன்னா, ஹீரோட டீம் அந்த ரயில்வே போலீஸ் கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க, அதைத்தான் பிளே பண்ணி காமிக்கிறாரு. இதை கேட்கிற எஸ்பியோட முகமும் அப்படியே மாறுது. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ரயில்வே எஸ்பியை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமா நிறைய விஷயங்களை பண்ணுவாரு, அது மூலமா நிறைய சம்பாதிப்பாரு. இவர் கொண்டு போற பேக் எல்லாத்துலயும் இல்லீகலா நிறைய விஷயங்கள் இருக்கும். இவர் எஸ்பியா இருக்கிறதுனால யாரும் செக் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த மீனா கண்டுபிடிச்சு இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கடைசி கேபின்ல ஒரு ரைட்டர் இருந்தார்ல, அவர் கூட இருந்தது வேற யாரும் இல்ல, இந்த எஸ்பி தான். இதை தெரிஞ்சுதான் மீனா டிடிஆர் கிட்ட சொல்லி எஸ்பி இருக்கிற இடத்துக்கு மாறி இருப்பாங்க. இப்ப பாத்ரூம் போறதுக்காக மீனா வெளியே போறாங்க. இந்த பொண்ணு ஏன் திடீர்னு இங்க வந்தான் மாதிரி எஸ்பிக்கு டவுட் வருது. அதனால மீனாவோட பேக்கை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா மீனா ஒரு ரிப்போர்ட்டர்னு தெரிய வருது. இந்த பொண்ணு நம்மளை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் மாதிரி எஸ்பியும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த பொண்ணை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் மாதிரி நினைக்கிறாரு. உடனே அந்த ரயில்வே போலீஸ்க்கு கால் பண்றாரு. எஸ்பியோட ஆள் தான் அவரு. மீனாவை பத்தி சொல்லி அவங்க கதையை முடிக்க சொல்றாரு. மீனா இந்த பக்கம் வரும்போது இந்த போலீஸ் அவங்கள பயங்கரமா தாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல வச்சு கொலை பண்ணி அவங்கள வெளியே தூக்கி போறாரு. இதுக்கெல்லாம் காரணம் எஸ்பி தான் ஹீரோவும் கண்டுபிடிச்சிடாரு. இப்ப எஸ்பி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து நதியாவோட கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாலு தான் நதியாவை குத்திருக்கான்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப பாலு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். பாலு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு முழிப்பு வருது. சரி சும்மா நடக்கலான்னு மாதிரி பார்த்தா இவரோட காலை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. சாவி அங்கதான் இருக்கும். இவரும் சாவி எடுத்து சங்கிலி ஓபன் பண்ணிட்டு நடந்து போறாரு. அப்படி நடந்து வரும்போதுதான் நதியா கீழே விழுந்து கிடப்பாங்க. பக்கத்துல அந்த கத்தி கிடக்கும். இவரும் கத்தி எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதான் அந்த லேடி டாக்டர் இதை பார்த்துட்டு கத்திருப்பாங்க. இதுதான் நடந்துச்சுன்னு மாதிரி பாலு இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஹீரோவும் நான் உன்னை நம்புறேன்னு மாதிரி சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த 4 டாக்டர்கிட்டையும் டிடிஆர் கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப விமல் கிட்ட வந்து நதியாவோட போன் நம்பரை டிடிஆர் மூலமா வாங்கியிருக்க, நீ தான் நதியாவை கத்தி வச்சு குத்திருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் எதுவும் பண்ணல, போன் நம்பர் வாங்கினது உண்மைதான், மற்றபடி நான் எதுவுமே பண்ணலன்னு மாதிரி விமலும் சொல்றான். இப்ப ஹீரோவும் உனக்கு எதிராக எந்த ஆதாரமும் எங்ககிட்ட கிடையாது, சீக்கிரமே ஆதாரத்தோட வர்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல அந்த நடிகையோட அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மாம்பழம் வெட்டுறதுக்காக அவங்க கிட்ட கத்தியை வாங்கிட்டு போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் கத்தியை அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கல, அந்த கத்தியை வச்சுதான் நதியாவை குத்திருக்கீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு மாதிரி ஹீரோட டீமும் கேட்கறாங்க. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன், எந்திரிச்சு பார்க்கும்போது ட்ரெயின் கோயம்புத்தூர்ல தான் நின்றுட்டு இருந்துச்சு, கத்தியை திருப்பி கொடுக்கலான்னு பார்க்கும்போது அங்க கத்தியை காணோம். சரி அன்னைக்கு வேற ஏதாவது பாத்தீங்களான்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நதியா வெளியில யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய பேக்கை கொண்டு வந்து கீழே வச்சிருப்பாங்க. இவ என்னதான் வச்சிருக்கான்னு மாதிரி இந்த அம்மாவும் அதை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா பெரிய துப்பாக்கி இருக்கிறத பார்த்து இவங்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல தான் பாலுவோட அப்பாவை பார்த்து பயந்து போய் பொண்ணு உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. இப்ப பொண்ணு அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. நீ பயப்படாத, நான் போய் அவங்கள பார்த்து பேசிக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. இப்ப ஹீரோவும் நீங்க வெளியே போனீங்கல்ல, அப்ப யாரையாவது பாத்தீங்களான்னு மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா சார் ஒருத்தரை பார்த்தேன், இந்த அட்டண்டரை தான் பார்த்தேன் மாதிரி கை நீட்டுறாங்க. இவன் தான் அந்த ஏ பெட்டியிலிருந்து வந்தான் மாதிரி சொல்றாங்க. இப்ப அட்டண்டரும் திருதிருன்னு முழிக்கிறாரு. ஹீரோவும் அட்டண்டரை பார்த்து எதுக்காக துளசி மணியை கொலை பண்ண, என்ன காரணம் மாதிரி அந்த தூக்கு கயிறை காமிக்கிறாரு. என்ன சார் சொல்றீங்க, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் மாதிரி இவரும் சொல்றாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லணும் மாதிரி ஹீரோவும் இவரை போட்டு அடிக்கிறாரு. இப்ப அட்டண்டரும் வேற வழி இல்லாம, ஆமா நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன் மாதிரி அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். துளசி மணி வரும்போது 2-3 பேக் கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பா நகை பணமெல்லாம் இருக்கும்னு நினைச்சு அவங்க பாத்ரூம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க போனதுக்கு அப்புறம் உள்ள வந்துடுறான். தண்ணி பாட்டில மயக்க மருந்தை கலந்துட்டு சீட்டு கடியில ஒளிஞ்சுக்கிறான். அவங்களும் வந்து தண்ணியை குடிச்சிட்டு மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் நகை பணமெல்லாம் இருக்கான்னு எல்லா பேக்கையும் செக் பண்ணி பாக்குறான். அங்க எதுவுமே கிடைக்காத ஆத்திரத்துல தான் அவங்கள தூக்குல தொங்க விட்டேன் மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் உள் பக்கம் லாக் ஆகுற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இதுதான் நடந்துச்சுன்னு மாதிரி இவனும் சொல்றான். இப்ப ஹீரோவும் இதை என்ன நம்ப சொல்றியா, உன்னோட போனுக்கு அன்னைக்கு மட்டும் ஒரே நம்பர்ல இருந்து 7 கால் வந்திருக்கு, யார் அது, யார் சொல்லி இதை பண்ணேன்னு மாதிரி ஹீரோவும் இவரை போட்டு அடிக்கிறாரு. இப்ப அட்டண்டரும் ஏதோ ஒரு பேரை சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த மேனேஜரை பாக்குறதுக்காக வராரு. அட்டண்டர் ஏதோ ஒரு பேரை சொன்னார்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த மேனேஜரோட பேரை தான் சொல்லியிருப்பாரு. அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டியே, ஏன் இப்படி பண்ணேன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. என்ன சார் சொல்றீங்க, நான் கொலை பண்ணனா, என் ஒய்ஃபோட தங்கச்சிய நான் ஏன் கொலை பண்ண போறேன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. நீ அவங்கள அடையணும்னு ஆசைப்பட்டிருக்க, அது கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்களை கொலை பண்ண இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கன்னு மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. துளசிமணி யாருக்கும் தெரியாம ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல, ஒழுங்கா உண்மையை சொல்றா இல்ல என்னோட ஸ்டைல உண்மையை வர வைக்கவான்னு மாதிரி சொல்றாரு. இப்ப மேனேஜரும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இருக்கும்போதே தங்கச்சி மேல ஒரு கண்ணு இருக்கும். ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுவாரு. ஆனா அவங்க இதுக்கு ஒத்துக்காம இவரையும் தரக்குறைவா அசிங்கமா பேசிடுறாங்க. இதுக்கு இடையில தான் துளசிமணி ஒருத்தரை லவ் பண்ணி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவரோட ஹஸ்பண்டும் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு. இந்த விஷயமெல்லாம் இவருக்கு தெரிய வருது. எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சு இந்த அட்டெண்டரை வச்சு கொலை பண்ண சொல்லியிருப்பாரு. அவனும் பணத்துக்காக துளசிமணியை கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுருப்பான். இப்ப ஹீரோட டீமும் இந்த மேனேஜரையும் அந்த அட்டெண்டரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து நதியாவோட கேஸை தான் ஹீரோ எடுக்கிறாரு. நதியாவை பத்தி சொல்லுங்கன்னு மாதிரி ஹீரோவும் எஸ்ஐ கிட்ட கேட்கிறாரு. அதாவது நதியாவும் நதிராவும் 2 பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்திருப்பாங்க. இவங்க சின்ன வயசா இருக்கும்போதே இவங்களோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் ஜானகின்னு ஒருத்தவங்க தான் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நதியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா துப்பாக்கி சுடுவாங்க. நிறைய போட்டிகளில் கலந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. நதிராவை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மா மாதிரியே பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது நதியா பேக்குள்ள வச்சிருந்த துப்பாக்கியும் செல்போனும் காணாமல் போயிருக்கும். இந்த விஷயத்த எஸ்ஐயும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்து ஹீரோட டீமும் நதியாவோட வீட்டுக்கு வராங்க. இந்த பொண்ணை தூக்கி வளர்த்த ஜானகி அம்மா எப்பயோ இறந்து போயிருப்பாங்க. அவங்க ஒரு நாட்டிய பலி நடத்திருப்பாங்க. அதை இவங்க தான் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் இவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்குதுன்னு மாதிரி கேக்குறாரு. எல்லாமே நதியா பேர்ல தான் இருக்குது. என்னன்னு தெரியல. ஜானகி அம்மா எல்லா சொத்தையும் நதியா பேர்ல எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. நதியாவை தன்னோட மருமகளா மாத்திக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரோட பேர் மகேஷ் அப்படிங்கிறது. அவரோட பையனைத்தான் நதிரா லவ் பண்றாங்க. 2 பேருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆனா ஜானகி அம்மாவுக்கு நதியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த பையனுக்கு நதிராவை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதிரி சொல்றாங்க. அடுத்து நதியாவோட ரூமுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப நதிராவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க சில மாத்திரையும் ஒரு புக்கு இருக்கு. இது யாரோட மாத்திரை, எதுக்காக போடுறாங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார் இது நதியாவோட மாத்திரை தான். அவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கோவப்பட்டாலோ இல்ல எதையாவது பார்த்து பயந்தாலோ அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வரும். அதனாலதான் இந்த மாத்திரையை போடுவாங்கன்னு மாதிரி நதிராவும் இந்த இடத்துல சொல்றாங்க. வெளியே வந்த ஹீரோவும் நதிரா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அதாவது நதியா துப்பாக்கி சுட போவாங்கல்ல, அந்த கிளப்ல அவங்களுக்கு ஒரு லாக்கர் இருக்குல்ல, அவனோட கீயை எடுத்துட்டு வான்னு மாதிரி கேட்கிறாரு. சரின்னு இவங்களும் கிளம்பி போறாங்க. இப்ப கீயை எடுக்கலான்னு போகும்போது யாரோ ரூம்குள்ள வந்து நதிராவை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்களும் அந்த நபரோட கையை கடிச்சிட்டு தப்பிச்சு வெளியே வராங்க. அப்ப ஹீரோவும் ஓடி வந்து என்னாச்சுன்னு மாதிரி கேட்கிறாரு. யாரோ என்ன கொலை பண்ண பாக்குறாங்க மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப திடீர்னு இந்த இடத்துக்கு மகேஷ் வந்து நிக்கிறாரு. ஒருவேளை இவர் கொலை பண்ண பாத்திருப்பாரான்னு மாதிரி ஹீரோவும் நினைக்கிறாரு. ஏன்னா நதிராவையும் கொலை பண்ணிட்டா சொத்தெல்லாம் இவருக்கு வந்துடும். அதுக்காக இப்படி பண்ணிருப்பாரா மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோவும் நதிரா கிட்ட வந்து உன்னோட லவர் எங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. சார் அவர் ஒரு சிங்கர், ஒரு ப்ரோக்ராமுக்காக இப்ப வெளிநாடு போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்களும் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 6 மாசம் முன்னாடி ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருப்பாங்க. கூட நதியாவும் வந்திருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் விமல்ன்ற பையனும் அங்க வந்திருப்பான். அவன் என்கிட்ட வந்து தப்பு தப்பா பேசினான். அது மட்டும் இல்லாம அவனோட போன்ல என்ன போட்டோ எடுக்க ஆரம்பிச்சான். இதை பார்த்து நதியாவும் கோவப்பட்டு அவனை அடிச்சு திட்டி விட்டுட்டு போனையும் உடச்சு போட்டுட்டா. எதேச்சா நதியாவை ட்ரெயின்ல பார்த்த உடனே கோவப்பட்டு கத்தியால குத்திருக்கான் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இதை பத்தி விசாரிக்கலாம் மாதிரி நினைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீமும் விமல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஏதோ ஒரு ஊசியை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் அரை மயக்கத்துல அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். விமலும் நதியா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டு போனியே ஞாபகம் இருக்கான்னு சொல்லி நதியாவை பிடிச்சி ட்ரெயின்ல இருந்து தள்ளிவிட பாக்குறான். கரெக்டா அந்த இடத்துக்கு லேடி டாக்டர் வந்துடுறாங்க. லூசா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போறியான்னு இவனை கூப்பிட்டு போயிடறாங்க. இதுதான் நடந்துச்சு, மற்றபடி நான் எதுவுமே பண்ணலன்னு மாதிரி இவனும் சொல்றான். இவனும் பண்ணலைனா நதியாவை யார் தான் கத்தியால குத்திருப்பாங்கன்னு மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா அன்னைக்கு நைட்டு நதியாவோட வீட்டுல இருந்து ஒரு கார் கிளம்பியிருக்கு. போன கார் ஆக்சிடென்ட் ஆகி திரும்ப வந்திருக்குன்னு மாதிரி இவருக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோட டீமும் இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எஸ்ஐயும் இதை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு. சார் அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கார் வேகமா வந்து என்னோட மாட்டை இடிச்சுட்டு போயிருச்சு, அதுல என் மாடு இறந்து போயிடுச்சுன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் எத்தனை மணிக்கு இது நடந்துச்சுன்னு மாதிரி கேட்கிறாரு. விடிய காலையில 5:05 இருக்கும். அப்பதான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு மாதிரி சொல்றாரு. நீங்க கண்ணால பாத்தீங்களா, அது கார் தானான்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார் கண்டிப்பா அது காரா தான் இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல காரோட ஹெட்லைட்டை நான் கண்டுபிடிச்சேன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சரி இந்த பாதை எங்க போய் முடியுதுன்னு மாதிரி கேட்கிறாரு. சார் அது ஒரு முட்டுச்சந்து தான், அதுக்கப்புறம் பாதை கிடையாது, பக்கத்துல ஒரு குளம் இருக்குதுன்னு மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீமும் அந்த குளத்துல அப்படி என்ன இருக்குன்னு மாதிரி தேடி பாக்குறாங்க. அப்பதான் காணாம போன நதியாவோட துப்பாக்கியும் போனும் கிடைக்குது. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு யார் யார் அந்த ட்ரெயின்ல இருந்தாங்களோ அதே மாதிரி நான் சந்தேகப்படுற எல்லாரையும் அந்த ட்ரெயினுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோவும் எல்லார்கிட்டையும் நார்மலா விசாரணை பண்றாரு. இப்ப நதிராவும் சோகமா படி ஓரமா நின்றுட்டு வராங்க. இப்ப ஹீரோவும் வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு.
அன்னைக்கு நதியா உங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்களான்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. ஆமா, அவ பேசின மாதிரி இவங்களும் சொல்றாங்க. என்ன அப்படி 1 மணி நேரமா பேசுனீங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. சார் நிறைய விஷயம் பேசணும், எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் நதியாவை கத்தியால குத்துனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு மாதிரி சொல்றாரு. யார் இதை பண்ணாங்கன்னு மாதிரி இவங்களும் பரபரப்பா கேட்கறாங்க. வேற யாரும் இல்ல, நீதான் அதை பண்ணிருக்கன்னு மாதிரி சொல்றாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, அவ என் கூட பிறந்தவ, நான் ஏன் அவளை இப்படி பண்ண போறேன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இன்னொரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கத்தியால குத்தப்பட்டது நதியா கிடையாது, நதிரான்னு சொல்றாரு. நீதான் நதியான்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி நீதான் நதிராவை கத்தியால குத்திருக்குன்னு மாதிரி சொல்றாரு. நதிராவை பொறுத்த வரைக்கும் பல்ல ஒரு கம்பி மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த கம்பியை புடுங்கி எடுக்கும் போதுதான் அவனோட ஒரு பல் கீழே விழுந்திருக்கும். அதுதான் இந்த பல்லுன்னு மாதிரி காமிக்கிறாரு. ஹீரோட டீம் அவனோட பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. நதியாவோட பிளட் குரூப் ஏ நெகட்டிவா இருக்கும், அதே மாதிரி நதிராவோட பிளட் குரூப் பி பாசிட்டிவா இருக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பானா? இடையில ஹீரோ ஒரு நாள் இவங்ககிட்ட விசாரிக்கும் போது இவங்களும் டென்ஷன் ஆகி பேசியிருப்பாங்க. அப்ப இவங்களோட மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கும். அந்த ரத்தத்தை ஒரு பேப்பர்ல தொடச்சு போட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயத்த ஹீரோவும் நோட் பண்ணியிருப்பாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இனிமேலையும் மறைக்க முடியாதுன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப நதியாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மகேஷோட பையனும் நதிராவும் தான் லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா நதியா இருக்காங்கல்ல, அந்த பையனை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத இவங்களால ஏத்துக்க முடியல. அதுக்காக நதிராவை கொலை பண்ண பிளான் பண்றாங்க. அன்னைக்கு நான் தான் நதிராவுக்கு கால் பண்ணி, கோயம்புத்தூர்ல 2 மணி நேரம் ட்ரெயின் நிக்க போகுது, 2 மணி நேரம் டிலே ஆகும், நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கன்னு சொன்னேன். நதிராவும் என்னை பிக்கப் பண்றதுக்காக வந்தா. அந்த நேரத்துல நடிகையோட அம்மா வச்சிருந்த கத்தியை இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கத்தியை வச்சுதான் நதிராவை குத்திருப்பாங்க. நதிரா மாதிரி மாறும்னு நினைச்சு நதிராவோட பல் கம்பியை பிடுங்கும் போதுதான் அந்த பல் கீழே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட துப்பாக்கி, செல்போன் எல்லாத்தையும் குளத்துல போட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த ஏன் பண்ணிருப்பாங்கன்னா, யாரோ திருடிட்டு போன மாதிரி காமிக்கத்தான் இதை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விசாரணையை திசை திருப்பதான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நதிரான்னு நம்புறதுக்காக பல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணி கம்பியை கட்டியிருப்பாங்க. அதனாலதான் யாருக்குமே இவங்க மேல சந்தேகம் வந்திருக்காது. இப்ப ஹீரோவும் இதை கேட்டுட்டே இருக்கும்போது இவங்களும் திடீர்னு ட்ரெயின்ல இருந்து குதிக்க பாக்குறாங்க. அப்ப ஹீரோவும் கையை பிடிச்சி காப்பாத்த பாக்குறாரு. ஆனா ஒரு போஸ்ட் கம்பத்துல மோதி நதியா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. உண்மையான நதிரா இன்னும் செத்துருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. இவங்களை பார்க்க இவரோட லவர் வந்திருக்காரு. பிரித்விராஜ் தான் வந்திருப்பாரு. இந்த படத்துல கெஸ்ட் ரோலா பண்ணிருப்பாரு. இவதான் இனிய உண்மையா லவ் பண்ணா, இவளை கைவிட மாட்டேன்னு மாதிரி இவரு இந்த இடத்துல சொல்றாரு. இதோட இந்த படம் முடியுது.